இந்த விரஜா நதி அப்படிங்கிறது பரமபதத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு நதி. அது போலவே இங்க இந்த காவேரி இருக்கிறது. இந்த காவேரி எம்பெருமானுடைய திருவடியை தொட்டு கொண்டு போகிறது. இந்த காவேரி நதிக்கரையில இருக்கக்கூடிய எம்பெருமான் சாட்சாத் பரமபதம் தான். இந்த பரமபதத்துல இந்த ஜீவாத்மா போகும்போது அந்த விரஜை நதியில இறங்கி ஒரு ஒளி பொருந்திய ஒரு தேஜஸோட எம்பெருமான இடத்துல போய் சேருமா. இப்போ இந்த பரமபத வாசல், இந்த சொர்க்க வாசல், இந்த வைகுண்ட வாசல் வழியாக எம்பெருமான் பின்னாடியே நாம் வந்தோம் என்றால் நாம் சொர்க்கம் அடைவது நிச்சயம். வைகுண்டம், அதுவும் சொர்க்கம் கூட சொல்லக்கூடாது, வைகுண்ட வாசல், பரமபத வாசல், பரமன் ஸ்ரீபதியான ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள். அவனுடைய திருவடிக்கு அவனிடத்திலே போய் நாம் மோட்சம் பெறுவோம் என்பது ஐதீகம். 108 திவ்யதேசமும் நான் சென்று எனக்கு கேட்ட வரம் பாலத்து பெருமாளால அருள் கிடைச்சிச்சு. எங்க கேட்ட வரம்பாளையம் அவ்வளோ பிரதேசிப்பட்டது. இது இந்த நம்பெருமாள் வைகுண்டத்திலிருந்து வருகிறார். வைகுண்ட பெருமாள் இப்ப மணல் வழியில எல்லாரையும் தேர்றாரு. என்னத்துக்கு தேர்றாரு? ஒரு பக்தர்கள் கிடைப்பாரா, நல்ல பக்தர் கிடைப்பாரா அப்படின்னு தேர்றாரு. யாரும் கிடைக்கல. நம்மாழ்வார் தான் நல்ல பக்தர். நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜீயர் எனக்கு ஆச்சாரி. நம்பெருமாலை தான் தேடி கையை பிடிச்சிட்டு நம்பெருமாலை தான் நல்லவரா தேர்ந்தெடுத்து எங்க ராமானுஜர், எங்க திருக்கட்சி நம்பி அத்தனை ஆழ்வாரையும் தேர்ந்தெடுத்து வைகுண்டத்திலிருந்து வந்தா என் பெருமாள். இது ரொம்ப வைபோகம். இது அங்க வந்தவங்களுக்கு கோடி கோடி புண்ணியம் வாரி வாரி கொடுப்பாரு வைகுண்ட பெருமாள். எதை கேட்டாலும் கேட்டதை தருபவர். கேட்டவரம் பார்த்து யசோதையம்மா அடியேன் ராமானுஜதாசன் 108 திவ்யதேசமும் 106 திவ்யதேசம் சேவிச்சுட்டேன். கோவிந்தா கோவிந்தா. 2 தடவை நம்ம சொக்கவாசலை பார்க்கறதுக்கான பாக்கியம் கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப இன்னைக்கு நைட் வந்த போதுலேருந்து எப்படா பார்ப்போம்னு காத்துட்டே இருந்தேன். இன்னொன்று எனக்கு கிருஷ்ணர் என்னோட காதலர். அந்த காதலரை பார்க்குற ஒரு ஆர்வம் இருக்குது. அது இவ்வளோ வயசாயும் நான் இன்னும் அந்த கோதையாக தான் இருக்கிறேன், ஆண்டாளாக தான் இருக்கிறேன். இப்போ சொல்லும் போது கூட உடம்பெல்லாம் சிலுத்து போகுது. நான் அவரை பார்த்து அவ்வளோ நேரம் காத்திருந்தது எனக்கு பெருசா தெரியல. அந்த உள்ள இருந்து அவர் திறந்து வரும்பொழுது அவரை பார்த்த க்ஷணம் எனக்கு அப்படியே என்ன சொல்றது, மெய் சிலுத்து அப்படியே நின்றுட்டேன். அதுக்கப்புறம் இந்த தோரணம்லாம் இப்போ புதுசா வேற மாதிரிலாம் அழகழகா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப என்ன வார்த்தைகளே வரமாட்டேங்குது, அவ்வளோ அழகா இருந்தது. இப்போ இப்போ இன்னும் 2 நாள்ல நியூ இயர் பிறக்க போகுது. நம்ம எல்லாருக்கும் இந்த 2026 ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும். வாழ்க வளமுடன்.